அடுத்தவனை பார்த்து வாய்கிலேயே அடிமை அடிமை அடிமைன்னு பேசிட்டு இன்னைக்கு டெல்லிக்கு அடிமையா கூட போல, அடிமாடா போயிருக்காரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உண்மையிலேயே டெல்லிக்கு கேவலமான அடிமைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்க தான். ஏன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் திமுகவை கொத்தடிமையா தான் வச்சிருப்பானுங்க. சீட்டு நான் கேட்கிற சீட்டை கொடுக்கல, 63 சீட்டு கொடுக்கலன்னா உன் பொண்டாட்டியை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயத்துல ரைடை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பேச்சுவார்த்தை இன்னொரு ஃப்ளோர்ல நடக்குது. மிரட்டி இருக்காங்க. 63 சீட்டு தெரியா, உங்க ஆத்தா அக்கா தங்கச்சி அத்தனை பேத்தையும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு குத்துன்னு குத்தி போடுவோம் 2G கேஸ்ல அப்படின்னு. அவரே பயந்து பம்மி ஆளே இல்லாத காங்கிரஸுக்கு இருக்கையிலே 2011 தான் காங்கிரஸ் ஒரு மோசமான நிலைமையில இருந்தது. அதுவும் 2009 ஈழ படுகொலைக்கு பிறகு ரொம்ப காங்கிரஸுக்கு காங்கிரஸ்காரன் கிடைச்சான்னா கழட்டிக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கோபத்துல இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல பயந்து பம்மி அடிமையாகி திருட்டு கேஸ்ல நாம மாட்டிக்குவோம், எப்படியாவது ஜெயிலுக்கு போகாம வெளியில இருக்கணும்னு பயந்துகிட்டு 63 சீட்டு கொடுத்த வரலாறு உங்களுக்கு தெரியும். வேணா வட சுடலாம் வித்தியாசமா. ஏன்னா 2006 காங்கிரஸுக்கு அவ்வளவு சீட்டு கொடுத்தீங்களா? 2011 கொடுத்தீங்க. 16 ஏன் கொடுக்கல? 21 ஏன் கொடுக்கல? 63 சீட்டு காங்கிரஸோட வரலாறுல எங்கேயாவது பாத்துறீங்களா? பயந்துகிட்டு இன்னும் சொல்ல போனா தொடர் நடுங்கிக்கிட்டு கருணாநிதி இன்னும் 10 சீட்டு கூட எடுத்துங்க, என் மோளை விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு கதறி 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 பயந்தாங்குழிகளா வாழ்ந்தது இந்த திமுக கொத்தடிமைகள். இவங்கதான் அடுத்தவனை பார்த்து அடிமை அப்படிம்பாங்க. ஆளே இல்லாத காங்கிரஸ் இப்ப தேமுதிக கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. மத்த கட்சிகள்லாம் கூப்பிட்டு ஊருக்கு இழிச்சவாயம் பிள்ளையார் கோயில் ஆண்டிதாங்கிற மாதிரி இந்த முஸ்லீம் இருக்காங்கல்ல, பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி திமுக கழட்டிக்கிட்டு அடிச்சாலும் திமுகவுடைய கூட்டணி வச்சிருக்கக்கூடிய முஸ்லீம் இயக்கங்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டை பிடிக்காச்சு பாருங்க. இப்ப 3 சீட்ல நின்னாங்க, 2 சீட் ஆகிட்டாங்க. அடுத்து திருமாவளவன் கிட்ட 1 வருவாங்க, குறைச்சிக்கிறியா அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில நியாயமா காங்கிரஸுக்கு தான் சீட்டை குறைக்கணும். விசிகாவை விட காங்கிரஸ் பெரிய கட்சியா என்ன தமிழ்நாட்டுல? இன்னைக்கு திமுக கூட்டணியில திமுகவுக்கு அடுத்து ஓரளவுக்கு வாக்கு வங்கி உள்ள கட்சி, ஒரு 4% 5% வாக்கு உள்ள கட்சி அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா விசிகா தான். ஆனா திருமாவளவன் நமக்கு அடிமை சேவகம் பண்றது, அறிவாலயத்துக்கு ஊழி அடிக்கிறதையே தன்னோட வாழ்நாள் லட்சியம்னு சொல்லிட்டு இந்த தலித்துகளை பூரா கொண்டு போய் பிஜேபி உள்ள வந்துடும், சனாதனத்தை நாங்க அறுத்து தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விலைக்கு வித்துட்டாப்ல. இப்ப காங்கிரஸ் விஜய் இந்த பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு அந்த பக்கம் ஒரு மாதிரி டீல் பேசிக்கிட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டாங்க. நியாயமா தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரன் போனா நேரா பனையூர் போய் விஜய் காலை கழுவி குடிக்கணும். எப்பா சாமி, நீ இருந்ததாலதான் எங்களுக்கு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்லாம் கொடுத்தானோ, இல்லாட்டி தேமுதிக வந்திருக்கு, நீ 5 சீட்டை குறைச்சிக்கன்னு எங்களை 20 கொண்டாந்து விட்டுருப்பாங்க. நம்ம எதிர்த்தே பேச முடியாது. ஏன்னா வாலிய வேற நாங்க தலைவரா வச்சிருக்கோம். வாலி அங்க இருந்து போயிட்டு போகும்போது இப்படிதான் போவோம். வெளியில அடுத்தவங்க விட்டுக்குன்னா இப்படி பக்கெட்டை தூக்கிட்டு அது பாட்டுக்க வேகமா போவோம். அறிவாலயத்துக்குள்ள போனா மட்டும் இப்படிதான் போவோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சிருக்கோம். எங்களை 15 சீட்டு கொண்டாந்து விட்டுருப்பானோ. நல்ல வேலையா விஜய் கட்சி தொடங்கினாரு, அங்கிட்டு கூட்டணி பேசுறாப்புல பேசிக்கிட்டு சீட்டு வாங்கிட்டோம். இதுல முதல்வர் பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த காங்கிரஸ் அறுத்து தள்ளிரும் எல்லாத்துலயும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எப்படிட்டாரு பேசி முடிச்சுட்டாங்களாம். கருமாதி எடுக்க 5 வருஷத்துல தமிழ்நாட்டை நீங்க ஆண்டு கழிச்ச லட்சணத்துக்கு தமிழ்நாட்டை நாசம் பண்ணி முடிச்சு கட்டிட்டு காங்கிரஸ் முடிச்சிட்டாராம். அங்க கூட கூட்டணி வச்சதுல இருந்தே காங்கிரஸ் தான்.